அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் கூற்று இது தற்காலத்திலே எப்படி பொருத்தமாக அமையும் என்று தெரியவில்லை. ஆனால் மிக அழகாக அவள் சொல்லுகிறாள். என்ன? பொருள் இல்லாதவரிடம் பொருளை கொடுக்குமாறு வற்புறுத்த கூடாது. என்னது? பொருள் இல்லாதவரிடம் பொருளை கொடுக்குமாறு வற்புறுத்தல் கூடாது என்று சொல்லுகிறாள். அதற்கான பாடலை என்னன்னு நான் படிக்கிறேன் பாருங்க. உள்ள பொழுதும் ஏதும் உவந்து அளிப்பது அல்லால் ஓர் எல்லளவும் ஈய இயலுமோ தெல்லு தமிழ் சீரழித்தோன் உண்டனால் சேர்மேகத்துக்கு அருந்த நீர் அளித்ததோ முன்னீர் நின்று என்று சொல்லுகிறார். அதாவது அகஸ்திய மாமுனிவர் கடல் நீரையெல்லாம் தான் உண்டுவிட்ட பிறகு மேகமானது கடலிடம் வந்து நீரை கொடு என்று கேட்டால் அந்த நீரால் அந்த கடலால் எப்படி நீரை மேகத்துக்கு அளிக்க முடியுமா? எல்லா நீரையும் அகஸ்திய மாமுனிவன் அருந்திவிட்டான். இப்பொழுது மேகமோ தனக்கு நீர் வேண்டும் என்று கடலிடம் கேட்கின்றது. அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே மழையெல்லாம் பெய்ய முடியும். ஆனால் நீர் இல்லாத பொழுது அந்த கடல் எப்படி நீரை வழங்க முடியும்? இந்த இடத்துல கடைசியா முன்னீர் அப்படின்னு சொல்லுவா. முன்னீர் நின்று. முன்னீர்னா அது கடல். அந்த கடல் 3 வகையான நீரினை கொண்டிருக்கிறதாம். என்னென்ன நீர் தெரியுமா? ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் அப்படின்னு இந்த 3ம் கலந்ததுதான் கடல் நீர். ஆகையினாலே நண்பர்களே, பொருள் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. என்ன சொல்றான்னா, பொருள் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஆனால் பொருள் இல்லாதவரிடம் பொருள் கொடுக்குமாறு வற்புறுத்தல் கூடாது என்று அவை சொல்லுகிறாள். இன்றைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க்கு, ப்ரைவேட் ஃபைனான்ஸு, கார்ப்பரேட் கம்பெனிஸு, தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனிகள் அல்லது மற்றவர்கள் யார் இந்த கிராமப்புறத்திலே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பொருள் இருக்கும்போது கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பொருள்னா பணம் தான். அவர்களுக்கு வட்டி கட்டிக்கிட்டு வர்றாங்க, பொருளெல்லாம் திருப்பி பணமும் கட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களால கட்ட முடியாமல் போய் விடுகிறது. அப்போ என்ன பண்ணுறது? அப்படியே விட்டுறலாமா? விட்டுட்டா அப்போ கொடுத்தவன் நிலைமை என்ன ஆகிறது? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாடல் வழியாக வற்புறுத்தல் கூடாது, கடுமையான தன்மையை எடுக்கக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. தொடர்ந்து கேட்கணும். தொடர்ந்து அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு வருமானம் வருகின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வற்புறுத்தல் கூடாது, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்கின்ற பொழுது கடன் பெற்றவன் வாழ்வது அரிது. அவன் மரணித்து விட்டால் உங்களுக்கு உள்ளதும் போயிடும். அல்லது அவன் முடியாதுன்னு உங்களை எதிர்த்து கொண்டாலும் உங்களுக்கு பிரச்சனை பெரிதாகிவிடும். ஆகையினாலே நண்பர்களே, முள்ளின் மேல் சீலையை போட்டாச்சு. அப்போ சேலை கிழியாமல் எடுக்கணும். நம்ம கொடுத்த பணம் பிரச்சனை இல்லாமல் வரணும் அப்படின்னா நாமும் நம்மை கொஞ்சம் சீர்படுத்தி கொண்டு நமக்கு எவ்வளோ வரணுங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சிறிய அளவு கஷ்டப்படக்கூடியவங்களை பார்த்து முடிவு செய்து அதை மெதுவாக கேட்டு பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த
ஔவையினுடைய பாடல் நமக்கு விளக்குகிறது. இன்றைக்கு சங்கடங்களும் பல குடும்ப பிரிவுகளும் பல நட்பு பிரிவுகளும் கொலைகளும் அடிதடி சண்டைகளும் கோர்ட்டு வழக்குகளும் நடப்பதற்கு இந்த வற்புறுத்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய விளைவுதான் என்பதனை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வ மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.